கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதுல. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் தொடர்ந்து தடைபட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் கலங்குறீங்களா? ஒன்று, அதில் தேவனுடைய கரம் இல்லாமல் இருக்கும். அதாவது தேவனுடைய சித்தம் அந்த காரியத்தில் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதை நீங்கள் மாம்சத்தை கொண்டு செயல்படுத்த முயற்சி இருப்பீங்க. அப்படி நீங்கள் மாம்சமும் முயற்சி செய்தீங்கன்னா அந்த காரியத்தில் தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த காரியத்திற்கு பின் நாட்களில் வரப்போகிற விளைவுகள் என்ன அப்படிங்கிறது கர்த்தருக்கு தாங்க தெரியும். ஏன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் எதிர்காலத்தை பற்றிய ஞானம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், இப்போ நம்மளுடைய பார்வைக்கு அந்த காரியம் நலமானதாக தான் இருக்கும். ஆனால் பின் நாட்களில் அந்த காரியத்தினால வரப்போகிற கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கிறதா இருக்கும். நம்ம கஷ்டம் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் அந்த காரியத்தை தடை பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ வார்த்தைக்கு விரோதமாக அவர் செயல்படுறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்கள் வாழ்க்கை நலமாக, நிறைவாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அவர் காரியத்தை வாய்க்க செய்வார்.